Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னை நம்ம பார்க்க போற ரெசிபி பத்திங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி சிகப்பு அவலை வச்சு செய்யக்கூடிய புட்டு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த புட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிரலாம். ரொம்ப நல்ல டேஸ்டாவே இருக்குங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரவையை வச்சு செய்யக்கூடிய புட்டு, உளுந்து வச்சு செய்யக்கூடிய புட்டு, கோதுமை புட்டு, அரிசி புட்டு இதெல்லாம் நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த அவல் புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த அவல் புட்டு செய்கிறதுக்கு முதல்ல அவல் வறுத்துக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்ய போகிற புட்டுக்கு நான் சிகப்பரிசி அவல் எடுத்துருக்கிறேன். அதுவும் திக்கான அவலாக பார்த்து வாங்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் எடுத்துருக்கலாம். இதுலேயே திக்காகவும் கிடைக்கும், கொஞ்சம் மெல்லிசாவும் கிடைக்கும். எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. சிகப்பரிசி அவலில் செய்கிறப்போ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் சுத்தப்படுத்திட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. இன்றைக்கி செய்ய போகிறதுக்கு நான் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். இந்த அவலை ஒரு மிதமான தீயில நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். ரொம்ப சவக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக நிறம் மாறி வரும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு அவல் புட்டு செய்கிறப்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக ஒரு மிதமான தீயிலேயே நான் வறுத்து விட்டுருந்தேன். நிறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளுத்தா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இது நல்லா வறுபட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து நொறுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கி வரும், மேலும் வாசனையாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அவல் சூடாகவே நம்ம இதை பொடிக்க முடியாது. கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வெதுன்னு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. பெரிய மிக்சி ஜாராக இருக்கனால எல்லாத்தையுமே ஒரே இதிலே போட்டுக்கிறேன் நான். இப்போ இதை நம்ம பொடிச்சுக்கலாம். பொடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரவை மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப நைஸாக பொடிச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. நம்ம ரவையை மாதிரி பொடிக்கிறப்ப தான் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இப்போ பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாம்பே ரவைலாம் இருக்கும் இல்லையா, நைஸாக ஒரு ரவை, அந்த ரவை மாதிரி இந்த அளவுக்கு பொடிச்சுக்கோங்க. இதை சலிக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு பொடிச்சா போதும். இப்போ இந்த பொடிச்ச அவலை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த புட்டு மாவு நம்ம பெசற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புட்டு மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம எனிவே இனிப்பு செஞ்சாலுமே கொஞ்சமாக உப்பு போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த இனிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி காட்டும். அதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை பிசைகிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியாக எடுத்துக்கணும். பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்கிற தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், சூடாக இருந்தால் போதும். முதல்ல இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மட்டும் சுடு தண்ணியை ஊற்றி நான் பெசரிக்கிறேன். எடுத்தோடனே நீங்கள் எல்லா தண்ணியும் போட்டு ஊற்றிட வேண்டாம், சம்டைம்ஸ் குழன்னு ஆயிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கப்பு பொடிச்சதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி கலரிட்டேன். இப்போயுமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இன்னொரு ஒரு 1/2 கப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது பிசைறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியான மாதிரி இருந்தால் தான் இது ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த புட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரும். எடுத்தோடனே புட்டு கன்சிஸ்டன்சிக்கு ட்ரையாக கலந்துட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அவலை நல்லா பெசரி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் தண்ணி பரவாயில்ல, அவல் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த அவல் ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுட்டு புட்டு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஊற விட்டுருந்தேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியான மாதிரி தான் இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா உங்களுக்கு புட்டு மாவு மாதிரி போலன்னு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப்பு தேங்காயை இப்போ போட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரெஷ்ஷாக போட்டு சக்கரை போட்டு பெசரி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு நல்லா பெசரி விட்டுட்டேன். இந்த மாதிரி தேங்காய் போட்டு வேக வைக்கிறப்ப இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும், அந்த அவளோடு சேர்ந்து தேங்காய் வாசனை. இப்போ இதை அவிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு இருக்கும் இல்லையா, இட்லி தட்டில் துணியை ட்ரையாகவே வச்சுக்கோங்க, ஈரம் பண்ண வேணாம். இப்போ நம்ம இந்த கலந்த மாவை வச்சுக்கலாம்.
இப்போ இதை வந்து அவிச்சுக்கலாம். இதை அவிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்திங்கன்னா இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தலை கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம புட்டு வச்ச அந்த தட்டை வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா அந்த இட்லி கொப்பரையை டைட்டாக மூடி இருக்கணும். ஏதாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா ஆவிப்பட்டு தண்ணி வந்து உங்களுக்கு புட்டில் பட்டு குழன்னு ஆகிடும். ஆனால் டைட்டாக கேப் இல்லாமல் மூடி மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக அந்த புட்டு வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அவல் வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும். நமக்கு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வெந்திருக்க நேரம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த வெந்த புட்டை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் வெல்லம் பொடிச்சது கடையில் கிடைக்கும் இல்லையா, அப்படியே வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து தூசு மண் எதுவுமே இருக்காது, அதனால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் சர்க்கரை, வெல்லம் பொடிச்சது, கருப்பட்டியை நல்லா திக்காக பாகு காய்ச்சிட்டு சேர்க்குறது எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். இதில் லைட்டாக வந்து நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. எங்களோட பசங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காதுங்கிறனால நான் சேர்த்துக்கல. இப்போ ரொம்ப சூப்பரான ரொம்பவும் ஹெல்தியான அவல் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ரிச்சாக வேணும்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு கூட நீங்கள் தாளிச்சிட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக இந்த புட்டை வந்து நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி சுட அப்படியே பிடிச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் தேங்காய் வச்சுட்டு புட்டு வந்து சூடாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக மோல்டு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அழகு பண்ணி கொடுக்கலாம். பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கூடவே ஒரே ஒரு நேந்திர வாழைப்பழம் வச்சு சுட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சிகப்பரிசி அவல் புட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.